ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்ட் +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 11th சாப்டர் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷனில் எக்ஸசைஸ் சம் 3rd அண்ட் 4th சம்மை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3rd சம்மில் ஸ்டேட் வெதர் தே ஆர் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ. இதில் 4 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் 10 lakhs. இது கேபிட்டலா ஆர் ரெவென்யூ ஹெட்டிங்கில் வருமானு பார்க்கலாம். சைடில் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். Spending money to acquire or improve long-term asset. It will contribute to the company's future income. எந்த ஒரு எக்ஸ்பென்சஸுமே லாங்-டேர்ம் பெனிஃபிட் கொடுத்ததுன்னா அது கேபிட்டல் ஹெட்டிங்கில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அசட்டை வாங்குறதோ அக்கையர்னா டு பர்ச்சேஸ் ஆர் இம்ப்ரூவ் த எக்ஸிஸ்டிங் லாங் டேர்ம் அசட்டு, இது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரும். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அது லாங் டேர்ம் பெனிஃபிட் தான், ஆட்டோமேட்டிக்காக அது கேபிட்டல் ஹெட்டிங்கில் தான் வரும். செகண்ட் பாயிண்ட்டு ரிப்பேர்ஸ் டு ஃபர்னிச்சர் 50,000. ரிப்பேர்ஸ்னால் என்ன? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நார்மல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் டு கீப் அன் எக்ஸிஸ்டிங் அசட் ஃபங்க்ஷனல். நார்மலாக ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும், அந்த எக்ஸ்பென்சஸ்ஸு. அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் அசட் ஒரு ஃபங்க்ஷனேட் ஆகிறதுக்கு வித்தவுட் எனி டேமேஜஸ் ஆர் ரிப்பேர் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக அது அப்ராப்ரியேட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்ன செலவு பண்ணுறோமோ அது எல்லாமே ரெவென்யூ ஹெட்டிங்கில் தான் வரும். திஸ் இஸ் ரிலேட்டட் டு டே டு டே ஆப்ரேஷன். இது டே டு டே ஆப்ரேஷனில் ஃபர்னிச்சர் ரிப்பேர்ஸு இல்லை ஆர்டினரி ரிப்பேர்ஸு இது எல்லாமே ரெவென்யூவில் தான் வரும். தென் தேர்ட் பாயிண்ட்டு ஒயிட் வாஷிங் த பில்டிங் 80,000. ஒயிட் வாஷிங் த பில்டிங்னா உங்களுக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா டு கீப் த எக்ஸிஸ்டிங் பில்டிங் இன் குட் கண்டிஷன். இப்போ இருக்கிற ஃபிக்ஸட் அசட்டை எக்ஸிஸ்டிங் பில்டிங்கை ஒரு குட் கண்டிஷனாக இருந்தால் தான் அது டு மேக் த ரெவென்யூ. அதனால் கீப் த குட் கண்டிஷன் ஆர் மெயின்டைனிங் த குட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக தான் வரும் இந்த ஒயிட் வாஷிங். தென் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், புல்லிங் டவுன் த ஓல்டு பில்டிங் அண்ட் ரீபில்டிங் 4 lakhs. ஓல்டு பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிவிட்டு ரீபில்ட் பண்ணுறாங்க. அது எந்த எக்ஸ்பெண்டிச்சரில் வரும்னு பார்க்கலாம். ஃபோர்த்து பாருங்கள், ரீபில்டிங் டெமாலிஷ் அண்ட் ஓல்டு பில்டிங் டெமாலிஷ் அண்டு ரீபில்டிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். இட் இன்வால்வ்ஸ் சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எ லாங் டேர்ம் அசட். இது என்ன இன்வால்வ் ஆகிருக்கு? வெரி இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் அசட்டில். ஓல்டு பில்டிங்கை இடிச்சிட்டு அதே இடத்துல ஒரு நியூவாக பில்டிங் கட்டுறாங்க. ஸோ இட் ரிலேட்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். தென் ஃபோர்த் சம் பார்க்கலாம். Classify the following items into capital and revenue. First rupees 50,000 spent for railway siding. Railway sidingக்கு உங்களுக்கு capital expenditureல வரும். It involves creation of a fixed asset that will be used for a long period. ரொம்ப நாளைக்கு long term benefit கொடுக்கக்கூடியது அந்த railway sidingலாம் போடுறது. ஸோ இது capital expenditureல வரும். தென் செகண்டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர். ஓல்டு ஃபர்னிச்சரை சேல்ஸ் பண்ணும்போது லாஸ் வந்ததுன்னா அது ரெவென்யூவில் வருமா கேபிட்டலில் வருமா? வென் ஃபர்னிச்சர் இஸ் சோல்டு ஃபார் லெஸ் தேன் இட்ஸ் புக் வேல்யூ. இப்போது ஃபர்னிச்சரோட வேல்யூ ஒரு 5,000னா அது வாங்கும்போது அதோட ஒரு கம்மியாக 3,000 2,000 சேல்ஸ் பண்ணால் த டிஃப்ரென்ஸ் இஸ் எ லாஸ். ஸோ இட் இஸ் ரெவென்யூ லாஸ். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக தான் வரும். தென் தேர்ட் பாயிண்ட்டு கேரேஜ் பெய்ட் ஆன் கூட்ஸ் சோல்டு. கேரேஜ்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். சேல்ஸ் பண்ணும்போது ஒரு கூட்ஸை சேல்ஸ் பண்ணும்போது ஆகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். இட் இஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டு ஜென்ரேட் ரெவென்யூ ஆர் மெயின்டைன் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்.
ஒரு கூட்ஸை சேல்ஸ் பண்ணும்போது ஆகிறதுக்கான செலவு, கேரேஜ் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், வேறு எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், அது எல்லாமே டு மெயின்டைன் ஆர் ஜென்ரேட் த பிஸ்னஸ் ஆப்ரேஷன், to generate the revenue. So it is coming under the revenue expenditure. Okay students, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.